திருச்சியில் ஆவின் ஒப்பந்த வேன் ஓட்டுநர்கள் வாடகை நிலுவை காரணமாக திடீர் போராட்டம். பால் பாக்கெட்டுகள் கொண்டு செல்லும் பணிகள் பாதிப்பு. திருச்சி விமான நிலையம் அருகிலுள்ள கொட்டப்பட்டில் ஆவின் பால் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கும் மற்றும் பெரம்பலூர், அரியலூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் 300க்கும் மேற்பட்ட பால் முகவர்களுக்கு 1.20 லட்சம் லிட்டர் பால் பாக்கெட்டுகளாக தினமும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. முகவர்களுக்கான பால் பாக்கெட்டுகளை திருச்சி ஆவின் நிறுவனத்தில் இருந்து 42 வாகனங்கள் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஓராண்டாக ஆவின் நிறுவனத்தால் பயன்படுத்தப்படும் வேன்களுக்கு வருடம் ஒருமுறை வாடகை தொகை வழங்கப்படும். அப்படி வழங்கப்பட்டு வந்த தொகையை தற்போது 4 மாதம் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆவின் நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேன் ஓட்டுநர்களின் தரப்பில் கூறப்படுகிறது. இந்நிலையில் முதல் வாடகை நிலுவையில் உள்ளதால் ஒப்பந்த வேன் ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக முகவர்களுக்கு பால் கொண்டு செல்லும் பணிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. திருச்சியில் உள்ள பால் முகவர்கள் தங்கள் பகுதிக்கு பால் பாக்கெட்டுகள் வரவில்லை என்பதால் பால் முகவர்கள் தங்களை சொந்த வாகனத்தில் கொண்டு வந்து பால் பாக்கெட்டுகளை தங்கள் பகுதிகளுக்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து வேன் ஓட்டுநர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து காலை முகவர்களுக்கு பால் பாக்கெட் கொண்டு செல்லும் பணிகள் பாதிக்கப்பட்டதுடன் மாலையில் பால் பாக்கெட்டுகள் கொண்டு செல்லும் பணியில் ஈடுபடுவார்கள் என கூறப்படுகிறது. இந்த திடீர் வேன் ஓட்டுநர்கள் போராட்டத்தால் திருச்சி மற்றும் கரூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பால் முகவர்களுக்கு பால் பாக்கெட் அனுப்பப்படாததால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். விற்பனை பிரிவிலே இயக்கப்படுகின்ற வாகனங்களுடைய ஒப்பந்தக்காரர்கள் நேற்று இரவு திடீரென்று 11 மணிக்கு மேல் வாகனங்களை நிறுத்தி கொண்டு போராட்டம் நடத்தினார்கள். இதனால் பால் அனுப்புவதிலே கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. இருந்தாலும் இரவு முழுவதுமாக அவர்களிடம் பேசி தற்பொழுதுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையெல்லாம் கூறினார்கள். அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய பொது மேலாளர்கள் அவர்களிடம் தெரிவித்து கூடிய விரைவிலே நிறைவேற்றுவதாக கூறியிருக்கிறோம். குறிப்பாக அவர்களுக்கு வாகன வாடகை கொஞ்சம் கால தாமதமாக வருவதாக தெரிவித்தார்கள். நாங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை அவர்களுக்கு வாடகை கொடுத்து வருகிறோம். இருந்தாலும் பால் உற்பத்தியாளர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்களுடைய பால் பணம் வழங்க வேண்டியிருப்பது காரணத்தினால் இவர்களுக்கு கொஞ்சம் தாமதமாக இருந்தது. அதுவும் கூடிய விரைவிலே இனிமேல் தருவதாக எங்களுடைய பொது மேலாளர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்று ஒரு பில்லும் நாளைக்கு ஒரு பில்லும் இந்த ஒரு மாதத்திற்கான ஏப்ரல் மாதத்திற்கான பில் வழங்கப்பட உள்ளது. இன்று காலை முதல் பால் சப்ளை சீரடையும். இரவு மட்டும் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. இருந்தும் அதிகாலையிலே ஒரு 3 வாகனங்கள்